கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டு கொடுக்குமாங்க. பார்க்குறாங்க, கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குற தெய்வத்தில் தெய்வத்தையே நோக்கி போகிறாங்க. இன்றைக்கு தேவனை சந்திப்பதற்கு எத்தனை வழிகள் அடைத்தாலும் புதிய வழியிலே நீங்கள் தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். அந்த மனுஷனுக்கு அற்புதம் வேணும்னா அவங்க விசுவாசத்தொட்டு மட்டும் நம்பல, அவங்க வாக்கு தத்தத்தை மட்டும் நம்பல, கிரியை செய்ய மட்டும் நம்பல, அதற்காக தங்களை அவர்கள் செயல்படுத்துகிறவர்களாக அவர்கள் பயணிக்க தொடங்கினாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம இப்படியா பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, அவரை நெருங்கி கிட்டி எப்படி ஆகில சேரணும். ஏதாவது காரணம் சொல்லி தேவ சமூகத்துக்கு வர்றதுலேருந்து நீங்கள் விலைக்கு போகவே கூடாது. உங்கள் வாக்கு தத்தம் தாமதமாகுதா, பரவாயில்ல, நான் ஆண்டவர் தேடுவேன். நற்கிரியை செய்ய முடியலையா, நற்கிரியை செய்வேன். ஆனாலும் என்னால் தேவன்கிட்ட போக முடியல, பல விதமான சூழ்நிலைகள் நெருக்கங்கள் இருக்கா, நீங்கள் தேவனிடத்தில் சேருவதை எத்தனை தடைகள் இருந்தாலும் தேவனை சேருவதை நீங்கள் விட்டு விடாதிருங்க. ஒருவேளை இவங்க கூட்டமாக இருக்குது, இன்னொரு நாள் வருவோம் சொல்லி பார்த்துருந்தா ஆண்டவர் அற்புதம் செய்திருப்பார். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தையோட அற்புதம் அவர்களுக்கு நடந்திருக்காது. ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அவர்களை பார்த்து அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறார். அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவர் சந்தோஷப்படுகிறார். அவர் விசுவாசத்தினாலே அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறார்.